ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். கொஞ்சமாக ஒரு 10 மூக்குத்தி அவரையை மட்டும் பறிச்சிட்டு வந்தேங்க. அதை இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஷ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை பல்லாரி வெங்காயம் மட்டும், ஏன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் நான். அரை பல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். அதோட ரெண்டு கருப்பு காந்தாரி மிளகாய் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தேங்க, அதையும் போட்டுக்கலாம். மூக்குத்தி அவரையவே வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள தண்டு பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா அந்த விதைகளை வந்து அதோட விதையில் வந்து ஒரு மாதிரி தோல் மாதிரி இருக்கும், அதை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஓரளவு வதங்கினோன்னே பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் உப்பும் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லாவே வதக்கலாம். நல்லா காய் எல்லாமே மசிஞ்சு நல்லா வெந்துடுச்சு தக்காளி எல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம 2 முட்டை, ஏன்னா கொஞ்சம் காய் தானே, அதனால் 2 முட்டை விட்டு அதையும் நல்லா அப்படியே நல்லா வரன்னு வறுத்து எடுத்துடணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூக்குத்தி அவரையோடு இந்த முட்டை தக்காளி எல்லாம் சேர்ந்து வரும்போது. நான் இதுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருக்கேன். மோர் குழம்புனா ரொம்ப பெருசாலாம் இல்லை, இந்த கடி குழம்பு சொல்லுவாங்க திரும்ப கர்நாடகாவில், சும்மா தாளிக்கிறது தான். ஈஸியாக ஒரு தாளிப்பு கொடுக்கறது தான். வீட்டில் மூக்குத்தி அவரை நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்குமே ரொம்ப சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது சும்மா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ மோர் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.